நோக்கம், திட்டங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறார். தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களின்படி தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல கூட நான் அததான் நினைச்சு பார்க்கிறேன். நம்ம எங்கெல்லாமோ இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய அறிமுகம் இல்லாத அ நாட்கள்ல, இடங்கள்ல நம்ம இருந்தோம். ஆனா, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி, அநாதி திட்டத்தின்படி நம்ம எல்லாரும் இங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பெரிய நோக்கத்த வைத்திருக்கிறார். அப்போ இந்த நேரத்துல கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம். ஒருவேளை யுஎஸ்ல ஒரு டைம், ஜெர்மனில ஒரு டைம், இங்க இந்தியால ஒரு டைம். ஆனா, இது எல்லாவற்றையும் மீறி, இந்த டைம் ஜோன்ஸ் எல்லாம் மீறி தேவன் நம்மை இணைத்திருக்கிறார் அப்படின்னா, அதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜெர்மனில இப்போ இந்த டைம் வந்து அநேகமா ஒரு 2:00 அப்படியே இருக்கும். ஆனா, அந்த தாகம், அந்த வாஞ்ச தேவன் மேல இருக்கிறதுனால, தாவீது சொன்னது மாதிரி, "மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவனையே நோக்கி காத்திருக்கிறது." அப்போ அந்த வாஞ்சை மாத்திரம் தான் தேவனை அறிகிற அறிவுல ஒ எந்த ஒரு மனிதனும் வளருகிறதற்கு உதவி செய்யும். இந்த காலையில கூட அந்த வாஞ்சை தான் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்குது. நிச்சயமா தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளருவோம். இந்த மெடிடேஷன் பிரேயர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பலப்பட்டுட்டு இருக்கிறீங்கங்கிறத நான் கேட்கும்போது, கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஏன்னா நிச்சயமா என்னை பலப்படுத்தின இந்த விஷயங்கள் உங்களையும் பலப்படுத்துங்கிறத நான் நிச்சயமா நம்பி இருந்தேன். கர்த்தர் அந்த காரியங்களை இந்த நாட்கள்ல வாய்க்க பண்றாரு. இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் படைக்கின்ற அது வெற்றியின் நாளாய் நமக்கு இருக்குது. இது வெற்றியின் நாளாய் தேவன் நம்ம கரங்கள்ல தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நமக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொரிந்தியர்ல பார்க்கிறோம். அப்போ இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். நம்ம வேதத்துல பார்க்கும்போது எல்லா இடங்கள்லயும் ஜெபத்து கூட நமக்கு கனெக்ட் பண்ணி வர்ற வசனங்கள் எல்லாமே சந்தோஷத்தையும் அந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். நம்ம பல வருஷங்கள் நம்ம கேட்ட சத்தியங்கள் எல்லாம் நம்ம அழணும், நம்ம அவர்ட்ட அழுதுட்டு போணும் அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம பிலிப்பியர்ல ஆகட்டும், தெசலோனிக்கேயர்ல ஆகட்டும், நம்ம ஜெபத்தை குறித்ததான வசனங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ, அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது ஒரு ஜெபத்தை குறித்ததான வசனம். ஆனா இதுக்கு முன்னாடியே இருக்கிற வசனம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு பவுல் எழுதுறாரு. தெசலோனிக்கேயர்ல எழுதுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஒரு பிரேயர்ன்னு நம்ம அவர்கிட்ட போகும்போதே நம்ம இருதயம் சந்தோஷத்துல நிரம்பிதான் நம்ம அவர்கிட்ட போகணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்குது. எதை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை, எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்தும் சந்தேகப்பட தேவையில்லை. ஏன்னா நம் தேவன் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்ப இந்த நாள்ல கூட நான் என்ன வார்த்தை ஒருவேளை மெடிடேஷன் ப்ரேயருக்கு முன்னாடி என்ன வார்த்தை ஷேர் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, தியானிக்கிறப்போ ஆண்டவரின் இருதயத்துல ஒரு வார்த்தையை வைத்தார். அது எபிரேயர் 3வது அதிகாரம் 2, 3, 7, 8வது வசனங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம இருதயத்தை நம்ம கடினப்படுத்தக் கூடாதாம். நம்ம இருதயம் கடினமாகும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டிவோஷன் நம்ம பார்க்க போறோம். அங்க வனாந்தரத்திலே ஜனங்கள் என்ன செய்றாங்களாம், அவங்க இருதயங்களை கடினப்படுத்தினார்களாம். அது எந்த சூழ்நிலையில அப்படின்னு பார்க்கும்போது, யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1லிருந்து 7வது வசனங்கள். நீங்க அத மெடிடேட் பண்ணி பாருங்க. நான் அத ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீம்ல பாளையம் இறங்குறாங்க. அங்க அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது.
அப்போ அவங்களுக்கு என்ன இல்ல, அங்க குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜனங்கள் மோசே கூட வாதாடுறாங்க. அப்போ எந்த இடங்கள்லலாம் ஒரு வாக்குவாதம் இருக்குதோ, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யல, நம்ம தேவனை நம்பாதபடி அங்க இருதயம் கடினப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, மோசே கிட்ட போய், "நாங்க குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும்" அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அவங்க அப்பா எங்களுக்கு ஒருவேளை அத அவங்க ரிக்வெஸ்ட்டா கேட்டிருந்தா கூட, அங்க அந்த இருதயம் கடினமா இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா, "எங்களுக்கு தாகமா இருக்கு, எங்களுக்கு தண்ணி வேணும்னு" சொல்லி கேட்டிருந்திருக்கலாம். ஆனா, அங்க போய் என்ன செய்றாங்க, வாதாடுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எவ்ளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்து, தேவன் அவங்களுக்கு அங்க வெளிய கொண்டு வந்தாருங்கிறத, கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஒரு உணர்வில்ல. உணர்வில்லாத ஒரு ஆவி அவர்களுக்கு இருந்தபடியினால, அவங்க அங்க வாதாடுறத பார்க்கிறோம். அங்க 10 வாதைகள் அங்க எகிப்தியருக்கு வருது. ஆனா, எந்த வாதைகளும் ஒருவேளை சில வாதைகள் அங்க எகிப்து தேசத்த மாத்திரம் தான் அது அஃபெக்ட் பண்ணுச்சு. எகிப்து தேசத்துக்குள்ளேயே இருக்கிற கோசேன் நாட்டுக்குள்ள ஒரு வாதை கூட அங்க என்டர் ஆகல. அவ்ளோ தூரம் தேவன் அவர்களை விசேஷப்படுத்தி பாதுகாத்து வைத்திருந்தார். ஆனா, அவங்களுக்கு அத குறித்து உணர்வில்ல. அது மாத்திரம் இல்ல, அவங்க அங்க அத்தன லட்சம் ஜனங்கள் அ தேவன நம்பி வெளியில வரும்போது, அவர்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதத்திலயும் சாப்பாட்டுக்கோ, எதுக்கும் குறைவில்ல. அத்தனை பெரிய கடல் 2ஆய் பிளந்து அவர்களுக்காக வழிவிடுகிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவ்ளோ பெரிய தேவன் என்னோடு இருக்கிறாரே! நாங்க எதுக்கு இந்த தண்ணீருக்கு நாங்க ஏன் கலங்கணும்? அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. ஆனா அதை குறித்து அவங்க என்ன செய்றாங்க? வாதாடுகிறத நம்ம பார்க்கிறோம். வாக்குவாதம் பண்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்க இருதயத்துல எதெல்லாம் குறிச்சு, ஒருவேளை நீங்க மனிதர்கள் கிட்ட வாதாட மாட்டீங்க. உங்க இருதயத்துக்குள்ளேயே நீங்க வாதாடி கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில உங்க கூட தான் ஆண்டவர் பேசுறாரு. உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்த வேண்டாம். ஏன்னா, நீங்க நடந்து வந்த பாதைகளை எல்லாம் நீங்க பின் திரும்பி பார்க்கும் பொழுது, அவர் நடத்தி வந்த பாதைகளே அற்புதமும், ஆச்சரியமாகத்தான் நம்ம இருக்கும். அப்போ அங்க மோசே சொல்றாரு, "ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்?" அப்போ கர்த்தரை எப்போ சோதிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா, வாதாடும் பொழுது. இது இல்ல, அது இல்ல, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கிட்ட நம்ம முறுமுறுத்து வாதாடும் பொழுது, நம்ம யார பரீட்சை பார்க்கிறோமா? கர்த்தரை பரீட்சை பார்க்கிறோமா? ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தாகமா இருந்ததுனால மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க, வாதாடுறாங்க, பரீட்சை பார்க்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? அவ்வளோ அழகா அந்த ஜனங்கள தேவன் வழிநடத்திட்டு வர்றாரு. ஆனா, இவங்க கேட்கிற ஒரு கேள்வி, நிச்சயமா அது தேவனுடைய இருதயத்துல எவ்வளோ ஒரு பாதிப்ப உண்டு பண்ணியிருக்கும். அதாவது, "ஏன் எங்கள கொண்டு வந்தீங்க? எங்கள கொன்று போடவா கொண்டு வந்தீர்?" அவ்வளோ அழகா நேர்த்தியாய் வழிநடத்தின ஒரு தகப்பன் தங்களுக்கு இருக்கிறார்ங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு உணர்வில்ல. ஏன் எங்கள எகிப்தில இருந்து கொண்டு வந்தீர்? எங்கள எகிப்தில இருந்து கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த தண்ணீர் தாகத்தினால எங்கள கொன்று போடவா? அப்படின்னு சொன்ன உடனே மோசே அங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே! அப்ப அதுக்கெல்லாம் அங்க இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ரெடி ஆயிட்டாங்க. மோசேக்கு விரோதமாய் கல்லெறிகிறதற்கு கூட அவங்க ரெடியானத பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் மோசேய பார்த்து நதிய அடித்த உன் கோல கையில பிடிச்சுட்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஓரேபில அந்த கன்மலைக்கு முன்னாடி நான் நிற்பேன். அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும், மேரிபா என்றும் அங்க பேரிட்டத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க என்ன செய்றாங்க? தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். தேவன பரீட்சை பார்க்கிறது அப்படின்னா என்னன்னா, அவருடைய வார்த்தையை, அவரை நம்பாமல் இருக்கிற எல்லா இடங்களிலும் நாம் அவரை என்ன செய்றோம்? பரீட்சை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அப்போ அந்த இருதயம் நமக்கு இருக்கும்போது தான் நம்ம இருதயம் கடினப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த இருதயத்திலலாம் அவரை நம்பாதபடி நம்ம இருக்கிறோமோ, அந்த இடம் எல்லாம் நிச்சயமா தேவனை பரீட்சை பார்க்கிற இடமா இருக்கும். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குதுன்னா, அந்த இருதயம் கடினமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ சங்கீதம் 78:41 நம்ம பார்க்கிறோம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து, இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அந்த மட்டுப்படுத்துறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம இருதயம் கடினமா இருக்கும்போது, நம்ம தேவனை பரீட்சை பார்க்கிறோம். பரீட்சை பார்த்து தேவனை மட்டுப்படுத்துறோம். மட்டுப்படுத்துறோம்னா, தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடி அவரை நாம் மட்டுப்படுத்துகிறோம். அவர் எதையும் செய்ய அவர் நமக்கு ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா, தேவன் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம நம்பாததுனால அங்க என்ன செய்றோம்? அவரை மட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்போ தேவன நம்பல அப்படின்னா, அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையற்ற தேவன குறிச்ச நம்பிக்கையற்ற மனநிலை, அது தேவனை பொய்யர் அப்படின்னு அழைக்கிற அந்த காரியத்த போல இருக்குதாம். 1 யோவான் 5:10 நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அதாவது தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். அதாவது தேவன் சொன்னத நம்ம நம்பல அப்படின்னா தேவனை நம்ம கனவீனப்படுத்துறோம். நம்ம அவரை பொய்யராக்குகிறோம். அப்ப இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்க கூட பேசுற காரியம் எதெல்லாம் அவர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் தேவன் பேசினவைகள். அதை நம்ப முடியாதபடி இருக்கிற இடங்களில் எல்லாம் நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோம், தேவனை பொய்யராக்குகிறோம். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன, பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, இதுல எல்லாத்துலயும் நம்ம தேவனை எப்படி நம்புகிறோம், விசுவாசிக்கிறோமா? இல்லைன்னா அவரை பொய்யராக்குறோமா? அவரை நம்பாததுனால நாம் அவரை பொய்யராக்குகிறோமா? எந்த இடத்துல நம்ம இருதயம் இருக்கிறதுங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்ம கூட பேசுறது அதுதான். நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயம் கடினப்படுத்தப்பட்ட ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோமா? இல்ல மாம்சமான இருதயம் நமக்கு இருக்கிறதா? அவர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. நம்ம இருதயத்துல இருந்து, நம்ம மாம்சத்துல இருந்து கல்லான இருதயத்தை அவர் எடுத்து சதையான இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட புதிய ஆவியை தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆழமா அதை நம்ம விசுவாசிக்கணும். அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இல்ல அவருடைய விசுவாசம் எனக்குள் செயல்படுகிறது, அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அந்த தேவ ரகமான ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஆழமா விசுவாசிச்சு நம்ம மெடிடேஷன் பண்ண 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 நம்ம இருதயம் மறுரூபமாகிறத நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ அவருடைய ரத்தம் இன்னைக்கு நம்மை கழுவி பரிபூர்ணமாய் மனசாட்சியை கூட கழுவி நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இன்றைக்கு நம்மை தேவனுக்கு முன்பாக அவருடைய ரத்தம் நம்மை நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமா நம்பணும். இதை நம்ப முடியல அப்படின்னா நம்ம அவரை பொய்யராக்குகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம அவரை கனவீனப்படுத்துறோம்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு காலை வேளையில இதை நம்ம மெடிடேட் பண்ணுவோம். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவாய் ஆசாரியனாய் என்னை அவருடைய ரத்தம்
நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத ஆழமாய் நம்ம விசுவாசிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து இருக்கிறதுனால அப்பா கிட்ட போறதுக்கு நமக்கு எந்த தடையும் இல்லை. ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல அந்த பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே அவங்க நுழைய முடியும். ஆனா இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறபடியினால் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா அவராலே சொல்லப்பட்டவைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். நிச்சயம் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேங்கிறத நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அந்த நொடிப்பொழுதுலயே நம்ம எதெல்லாம் நம்ம ஜெப விண்ணப்பங்களா இருக்குதோ, அவருடைய சித்தம் நம்ம மேல என்னதெல்லாம் இருக்குதோ அதை எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம 2 நாளா நம்ம தியானிச்சு கொண்டே இருக்கிற காரியம், ஏன் நீதிமான் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்திரப்படணும். அப்போ வசனம் சொல்லுது, நீதிமான் முதலாவது சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பானாம். அப்ப இன்றைக்கு அந்த தைரியத்தை காலை வேளையில நம்ம இருதயத்துல தேவன் வைக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு அந்த தைரியம் கிடைத்திருக்குது. எதுவும் என்னையும் என் குடும்பத்தையும் அணுக முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம், சிங்கத்தை போல் அப்படி ஒரு தைரியத்தை அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அவருடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக நம்ம தைரியமா நிற்க முடியும். நீதியின் பலன் சமாதானமும் நீதியின் கிரியை சமாதானமா இருக்குதுன்னு சொல்லி ஏசாயா 32:17 பார்க்கிறோம். என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்குமா. அப்போ இந்த நீதியை பெற்றிருக்கிறவர்களுக்கு இந்த நீதியின் கிரியை எதை கொடுக்குதான்? சமாதானத்தை கொடுக்கிறதா, அமைதியை கொடுக்குதா, அமெரிக்கையும் சுகத்தையும் கொடுக்குதா. அப்போ இந்த நீதியை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். நீதியின் கிரியை அங்க சமாதானத்தை உண்டு பண்ணுது. இதுக்கெல்லாம் தான் நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். நீதிமான் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வார்த்தைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். துர்ச்செய்தியை கேட்கறதுனால நீதிமான் என்ன செய்ய மாட்டானா? பயப்பட மாட்டானா. ஏன்னா அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கிற இருதயமா இருக்கும். அவங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டார்கள். ரோமர் 5:1 நம்ம பார்க்கிறோம். இப்போ விசுவாசத்தின் மூலம் நம்ம தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இந்த நீதியை நம்ம பெற்றிருக்கிறதுனால தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், சமாதானமாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்குதாம். அப்போ அவர் கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குதுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குது. நீதிமான்கள் மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. இன்னைக்கு உங்க மேல, என் மேல அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நம் ஒவ்வொருவர் மேலையும் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குதாம். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் என்ன செய்யறாரா? கேட்டு நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறாராம். எதுவும் நீதிமானை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 12:21 நம்ம பார்க்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. அதாவது நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய இடமே நம்ம நீதிமான் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்திரப்படும் பொழுதுதான் அந்த பதில் கிடைக்குது. அடுத்ததா ஞானம் உண்டாகுது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளின்னு சொல்லி பார்க்கிறோம். The mouth of the righteous brings forth wisdom. அப்போ நீதிமான்கிறதுல நம்ம ஸ்திரப்பட அங்க நமக்கு ஞானம் உண்டாகுது.
அங்க நீதிமான் அவன் என்ன செய்வான்? அவன் வாய் அறிவை விளங்க அவன் திறக்கிறானாம். நீதி அது பேசுமா. அப்போ இதற்கெல்லாம் நம்ம நீதிமான் அப்படிங்கிறதுல ஸ்திரப்படணும். அடுத்ததா நம்ம எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்புல இருந்து நம்ம வெளியில வந்திருக்கிறோங்கிறது நம்ம நீதிமான் அப்படிங்கிறதுல நம்ம அந்த நிலைப்பாட்டுல நம்ம இருக்கணும். அப்போ ஆவியின் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற நமக்கு நம்மை பாவம் மரணம் அப்படிங்கிற பிரமாணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. நீதிமானுக்கு என்ன இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? சங்கீதம் 68:3 அதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். பட் லெட் த ரைட்டியஸ் பி கிளாட், லெட் தம் ரிஜாய்ஸ் பிஃபோர் காட். எஸ், லெட் தம் ரிஜாய்ஸ் எக்ஸீடிங்லி. ரைட்டியஸ் நீதிமான் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? மகிழ்ந்து களி கூறணுமா. ஏசாயா 61:10 அவர் ரட்சிப்பின் நீதி என்னும் சால்வைய நமக்கு போர்த்திருக்கிறாரா, அதனால நான் என்ன செய்வேன்? மகிழ்ந்து களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி அங்க வார்த்தை சொல்றத பார்க்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்துவித்து நீதி என்னும் சால்வைய நமக்கு அவர் போர்த்தி இருக்கிறாரா. அதனால நம்ம மகிழ்வா இருக்கணும். ஏன்னா நமக்கு தான் ப்ரொடெக்ஷன் இருக்கு, நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது, நமக்கு சந்தோஷம் இருக்கு, நமக்கு சமாதானம் இருக்கு, நமக்கு ஃப்ரீடம், ஆக்கினை தீர்ப்புல இருந்து விடுதலை இருக்கு, நமக்கு ஞானம் உண்டாகிறது. இத்தனை ஆசீர்வாதங்களும் நாம் நீதிமான் அப்படிங்கிறதுல ஸ்திரப்படும் பொழுது. அதனாலதான் ஏசாயா 54 நீங்க உங்க இருதயத்துல ஆழமா பதிக்கணும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்போ நீதியில ஸ்திரப்படும் பொழுது இதெல்லாம் நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம நீதிமான் அப்படிங்கிறதுல ஸ்திரப்படணுங்கிறத ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் ஆவியானவரும் நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிற காரியம் என்னன்னா, நீ தேவனுக்கு பிள்ளை அப்படிங்கிறதுல நம்ம ரூட் ஆகணுங்கிறதுல தேவன் அதுல ரொம்ப கண்ணோக்கமா இருக்கிற. ஏன்னா அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குது. நாம் நம்மை குறித்து எப்படி பார்க்கிறோம்? அவருடைய வார்த்தை, அவர் நம்மள அப்படிதான் பார்க்கிறாரு. அவருடைய விசுவாசம் நம்ம குறித்து என்ன அப்படின்னா, நீ என் பிள்ளை, நீ நீதிமான். அதுதான் அவருடைய விசுவாசம் நம்மை குறித்து. ஆனா நம்மை குறித்து எப்படி பார்க்கிறோம்? தேவனுடைய இருதயத்து கூட நம்ம அலைன் ஆகிறோமா? இல்ல அவரை மட்டுப்படுத்துறோமா? நம்ம ஒருவேளை இந்த இடத்துல நம்ம இல்ல அப்படின்னா, அவர் செய்த செயல்களை நம்ம மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம பாவிங்கிற இடத்துல இருந்தோம்னா, தேவனுடைய குமாரன் செய்து முடித்த காரியங்களை நம்ம விசுவாசிக்கல, நம்ம அவரை பொய்யராக்குகிறோம், நம்ம அவரை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம முதலாவது ரோமர் 6:11 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம எண்ணுகிறது, நம்ம திங்க் பண்றது எவ்வளவு முக்கியமா இருக்கு. நீ பாவத்துக்கு மரிச்சிட்ட, நீதிக்கு பிழைத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீ இப்போ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம ஆழமா அறியதான் அவர்கிட்ட இருந்து நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் வரல. சில காரியங்கள் ஒருவேளை நம்ம நீதிமான்கிறதுல ஸ்திரப்பட்டுட்டு இருக்கும்போது கூட காரியங்கள் தாமதமாகலாம். ஆனா அது நடக்காதுங்கிறது இல்ல, நிச்சயமா நடக்கும். ஆனா பல வேளைகள்ல நம்ம ஜெபங்களுக்கு பதில் வராத காரணம் நம்ம அவரையே மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பாவத்துக்கு மரிச்சிட்டோம். நம்ம டோட்டலா மரிச்சிட்டோம். நம்ம ஆவி, ஆத்தும, சரீரம் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள அவர் சிலுவையில அறையப்பட்டப்போ நாமும் அறையப்பட்டு, அவர் மரித்தப்போ நாமும் மரித்து,
அவர் உயிரோடு எழுந்திருந்தப்போ நாமும் உயிரோடு எழும்பி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எண்ணிக்கொள்ளணும். இதை எங்க எண்ணணும்? சிந்தனை அளவுல இல்ல, இருதயத்துல அதை விசுவாசிக்கணும். அந்த இருதயத்துல நம்ம விசுவாசிக்கும் பொழுது அங்கே அங்க என்ன உண்டாகுது? நமக்கான பலன்கள் தேவனிடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். ரோமர் 12ல நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோமா, ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அவர்தான் தலையா இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் அவருடைய அவயவங்களாய், கையாய், காலா, கண்ணா, காதா, கால்களா, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்களா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்ம அப்படிதான் நம்மை பார்க்கணும். அவர் தலையா இருக்கிறார். அந்த தலையில இருந்து தான் நமக்கு சப்ளை வருது. சபையாகிய நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தையில இருந்து, கிறிஸ்துவின் இருதயத்தில இருந்து நமக்கு சப்ளை வருது. அப்ப அது என்ன சப்ளை? எங்க இருந்து வருது? வேதத்துல கொடுக்கப்பட்ட அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், இது எல்லாம் அவருடைய இருதயத்துல இருக்குது. அங்கிருந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது. அதுதான் நமக்கு ஜீவனா மாறுது. அதை எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம ஆழமா இந்த வாரத்துல நம்ம இதைதான் நம்ம தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீங்க நீதிமான்கிற காரியத்துல ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இப்ப கூட இந்த மெடிடேஷன் ப்ரேயருக்குள்ள நம்ம போவோம். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல நேத்து நம்ம செய்த மாதிரி அந்த பிரீதிங் எக்ஸசைஸ், அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும். அவருடைய பிரசன்னத்துல பரிபூர்ண சமாதானமும் சந்தோஷமும் நித்திய பேரின்பமும் இருக்குதாம். அங்க தாவீது சொல்றாரு, சங்கீதம் 139ல நம்ம பார்க்கிறோம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு இவ்வளோ ஒரு வெளிச்சம் இருக்கு. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் இருதயம் எப்படின்னு உமக்கு தெரியும், நான் என்ன நினைக்கிறேன், என்ன சிந்திக்கிறேன், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு நடந்த ஒரு காரியம். கேடகமா இருக்கிறேன்னா எந்நேரமும் அவர் கேடகமா இருக்கிறாராம். அப்போ அவங்களுக்கே அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு, ரத்தத்தினால் கழுவப்பட்டு, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள 1000 10,000மான தூதர்கள் சூழ பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் எடுத்திருக்கோம், தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிற நம்மை சுற்றிலும் அவருடைய பிரசனம் எவ்வளவு ரியலா இருக்குது. இத பார்க்கணும். இத பார்க்கல, இத ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இருதயம் அங்க என்ன எப்படி இருக்குது? உணர்வில்லாத இடத்துல இருக்குது. தேவன் இன்றைக்கு அந்த உணர்வில்லாத தன்மையை அவர் மாற்றி போடுகிறார். மகளே, மகனே, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை சுற்றிலும் இருக்கிறேன், உன் மேல நான் இருக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என்னை சுற்றிலும் இருக்கிறார். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். அப்படி இந்த உலகத்தையும் நம்மையும் படைத்த தேவன், திரியேக தேவன் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய சுவாச காற்று, அததான் நம்ம பிரீத் பண்றோம், அததான் இன்ஹேல் பண்றோம். அதை நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி, அப்பாவினுடைய சுவாச காற்றை நான் சுவாசிக்கிறேன், அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் எனக்குள்ள ஃப்ளோ ஆகுது. அத மூச்சை அப்படியே நல்லா உள்வாங்கும் போது அந்த தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள ஃப்ளோ ஆகுது. ரீபால ஹஷ்லபா அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அந்த சுவாசத்தை அப்படியே
மூச்சு அப்படி உள்வாங்கும் போது தேவனுடைய ஜீவன் அது அப்படியே உங்க சரீரம் வரைக்கும் அந்த ஜீவன் ஃப்ளோ ஆகுறத நீங்க பாருங்க, நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த தேவனுடைய ஜீவன் பிதாவுக்குள்ள, குமாரனுக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை நம்ம அப்படியே உள்வாங்குறோம். அந்த ஜீவனை உள்வாங்குறோம். அந்த மூச்சு காற்றை வெளியே விடும்போது தேவனை மட்டுப்படுத்தின காரியங்கள், நமக்குள்ள இருந்த முறுமுறுப்புகள், வாதாடுகிற தன்மைகள், பரீட்சை பார்க்கிற காரியங்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி இருந்த இடங்கள், கவலைகள், பயங்கள், சந்தேகங்கள், இது எல்லாத்தையும் அப்படியே அப்பாட்ட ரிலீஸ் பண்ணுவோம். அப்படியே எக்ஸேல் பண்ணும்போது அதை விஷுவலைஸ் பண்ணி நீங்க அதை அப்படியே அப்பா கிட்ட நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இது அப்படியே ஒரு ப்ராசஸா ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம தொடர்ந்து செய்வோம். தேவ ஜீவன், தேவ ரகமான ஜீவன் அது அப்படியே உள்வாங்கி உங்க சிந்தனைகள்ல, உங்க மூளையில அந்த தேவ ரகமான ஜீவன் செயல்படுது. அங்க கிறிஸ்துவின் சிந்தை தான் செயல்படுது. அதை நீங்க பாருங்க. உங்க ஆவிக்குள்ள, உங்க ஆத்துமாவில போர் செய்து கொண்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் அது வெளியே போகுது. இந்த ஜீவன் உள்ள வரும்போது மாம்ச சிந்தை மரணம், அந்த மரணத்துக்கு ஏதுவான சிந்தனைகள் எல்லாம் அது வெளியே போயிடும். வெளிச்சம் உள்ள வரும்போது அங்க இருள் இருக்க முடியாது. அந்த இருள்கள் எல்லாம் வெளியேறுது. உங்க இருதயத்துல நீங்க ஆழமா அந்த ஜீவனை கொண்டு போறீங்க. அந்த வெளிச்சம் உள்ள போகுது. சிலருக்குள்ள நீங்க நல்லா அதை ஃபீல் பண்ண முடியறத நான் பார்க்கிறேன். சந்தேகம், பயம், குழப்பம், கவலை, அப்பாவை நம்ப முடியாதபடி இருந்த காரியங்கள் எல்லாம் அது அந்த வெளிச்சம், அந்த இருள் எல்லாம் வெளிச்சம் வந்த உடனே அது வெளியேறுது. தேவ ரகமான ஜீவன் உங்களுக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது. தேவ ரகமான ஜீவன் இன்னைக்கு இன்னையில இருந்து நீங்க நினைச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியாது. டங்ஸ்ல பேசிட்டே இருக்கக்கூடிய கிருபைய தேவன் உங்களுக்கு தர்றாரு. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள கடந்து வருது. ரீபல ஹாஷ்ல பிரஹூதல கிரஹூதல லேபெல ஷெலெப்ரஹீதி லீஷோரு அதூஷலபா. அப்பா, அப்பா, உங்க ஜீவன் எங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகுறத நாங்க பார்க்கிறோம். உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் அப்பா, உங்க சுவாச காற்றினால இருந்து உண்டாகிற அந்த ஜீவன் எங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகுது. எங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள, எங்களுடைய சரீரத்துக்குள்ள, ஒவ்வொரு செல்களுக்குள்ள, அவயவங்களுக்குள்ள உங்க டிஎன்ஏவா எங்க டிஎன்ஏ மாறுகிறது. உங்க டிஎன்ஏ எங்களுக்குள்ள செயல்படுது. உங்க டிஎன்ஏக்குள்ள பயம் இல்லை, கலக்கம் இல்லை, அவிசுவாசம் கிடையாது. அங்க அன்பு மாத்திரம்தான் இருக்கும். அந்த அன்பு அப்பா எங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகுதுப்பா. தேவையில்லாத எண்ணங்கள், மனிதர்களை குறித்ததான எண்ணங்கள் எல்லாம் வெளியேறுது. எல்லாம் வெளியேறுது. அந்த வெளிச்சம் ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது. அதை ஃபீல் பண்ணுவோம். நம்ம சரீரம் வரைக்கும் அந்த வெளிச்சம் நமக்குள்ள பாய்ந்து செல்லுகிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். இதுதான் அவரோடு கூட உறவாடுகிற ஒரு நேரம். தேவையில்லாத இருள்கள் எல்லாம் வெளியேறுது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானம் இன்றைக்கு நம்ம இருதயத்தை நிரப்புது, நம்ம சிந்தனைகளை நிரப்புது. அது என்ன சமாதானம்? சூழ்நிலைகளை பார்க்காத ஒரு சமாதானம். அது எப்படி அந்த சமாதானம்? பிதாவை மாத்திரமே பார்க்கக்கூடிய ஒரு சமாதானம். பிதாவினுடைய வல்லமையை மாத்திரமே பார்க்கக்கூடிய ஒரு சமாதானம். கிறிஸ்துவுக்குள்ள அந்த சமாதானம் தான் இருக்குது. எதை குறித்து அவருக்கு கலக்கம் இல்லை. ஒருவேளை
மனிதர்களாகிய நம்ம செஞ்ச பாதையில அவர் செல்லும் போது அந்த கெத்செமனே தோட்டத்துலதான் அவர் அதை உணர்ந்திருக்க முடியும். மற்ற இடங்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, மனிதனுடைய வார்த்தையை குறித்து அவருக்கு துக்கம் இல்லை. இன்றைக்கு அந்த அந்த ரகமான ஜீவன், அந்த சமாதானம் என் அப்பா இருக்கிறார். என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என் அப்பா கிட்ட நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். நான் ஏன் பயப்படணும்? அப்படிங்கிற இடத்துக்கு தேவன் நம் இருதயத்தை கொண்டு வருகிறார். அந்த சமாதானத்தை நம்ம இருதயத்துல நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். தேவ சமாதானம் அது நம்முடைய பாடி வரைக்கும் அந்த ஷாலோம நம்ம பெற்றுக்கொள்ளும். அவருடைய சுவாச காற்றை நம்ம உள்வாங்க உள்வாங்க அந்த ஷாலோ ஒரு முழுமை நம்ம சரீரம் வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்றோம். இதுல உங்களுக்கு சரீரத்துல ஹீலிங்க நீங்க பாக்குறீங்க. இது மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே சில பெயின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, அது அப்படியே வெளியேறுது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய கவலை, ஸ்ட்ரெஸ் நிமிச்சம் சில பகுதிகள் அப்படியே ஒரு பெயின் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் அவருடைய ஜீவன் நமக்குள்ள ஃப்ளோ ஆக ஆக அந்த வெளிச்சம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஜீவன் இன்றைக்கு நமக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது, ஒளியாய் நமக்குள்ள ஃப்ளோ ஆகுது. அந்த பெயின் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ஒரு அப்படியே ஒரு அழுத்தின ஒரு வலி இருந்ததோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. கர்த்தருடைய கரம் எல்லா பகுதிகளும் ஒவ்வொருவர் மேலையும் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த காலை வேளையில நமக்கு தர்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமின் பிள்ளைகள் நம்ம அப்படின்னா நிச்சயமா அதுதான் நம்முடைய சுதந்திரம். அவர் சொல்லிட்டார், சூழ்நிலையை பார்க்க தேவையில்லை, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பெருக பண்ணுகிறார். நிச்சயமாக அவர் சொல்றதாதான், நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எதை குறித்து கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவர் கேடகமாய் இருக்கிறார், அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார், அவர் நம்மை கட்டி அணைத்திருக்கிறார். இந்த ஜீவன் நமக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது. கர்த்தருடைய வல்லமை அக்கினி, அக்கினி ரீபாலா ஹாஷ்ல பிரஹூதலா கிராஹூதலா, அந்த அக்கினி நமக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. அந்த அக்கினி நம்ம எண்ணங்கள்ல, இருதயத்துல இருந்த எல்லா விதமான தேவனை மட்டுப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய அன்பு சுட்டெரிக்குது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த பூரண அன்பாகிய அக்கினி இன்னைக்கு நம்மளை நிரப்புது. அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன், நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னுடைய வருகையிலும் போகையிலும் நான் உன் கூட இருக்கிறேன். இதெல்லாம் தாவீது அறிந்து வைத்திருந்தார். நான் எங்க போனாலும் நீர் என் கூட இருக்கிறீர். இததான் இன்னைக்கு காலையில நம்ம இருதயத்துல ஆழமா பதிக்க விரும்புறார். மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூடயே தான் இருக்கிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன். மோசேக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உடன்படிக்கையா செய்கிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். யாத்திராகம் 34:10. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான்
உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்றைக்கு மோசேக்கே அந்த கிருபையை தேவன் கொடுத்திருந்தார்னா, இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்மோடு கூட இருந்து தேவன் செய்கிற காரியங்கள் இனி வருகிற நாட்களிலே அது பயங்கரமானவைகளா இருக்கும். எல்லா ஜனங்களும் அதை பார்ப்பாங்க. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஏன்னா அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் செய்கிறார், அவர் செய்கிறார். நம்ம இல்ல, அவர் செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு எந்த காரியங்கள் எல்லாம் உங்க இருதயத்துல கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்குதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் செய்கிறார். மற்ற ஜனங்கள் அவருடைய செய்கையை, நமக்கு நடக்கிறத மற்ற ஜனங்கள் பார்ப்பாங்க. இது நடக்குது இயேசுவின் நாமத்தினால். இந்த ஜீவனை உள்வாங்குங்க. இந்த ஜீவன் நமக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்கேன். அப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன். என்னுடைய எண்ணங்கள், லாஜிக்கல் திங்கிங், இந்த ஜனங்களுக்கு எல்லாம் அதுதான் இருந்தது. அவங்க லாஜிக்கலா திங்க் பண்றாங்க. இந்த வனாந்தரத்துல நாங்க எங்க தண்ணீருக்கு போவோம்? அவர் லாஜிக்கலா திங்க் பண்றதுக்கு பதில் கொடுக்கிற அப்படிப்பட்ட சாதாரண தேவன் அல்ல. அவர் வனாந்தரத்திலையும் தண்ணீர் தரக்கூடிய வல்லமையுள்ள தேவன். கற்பாறையை நீரூற்றுகளாய் மாற்றுகிற தேவன். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கலனா நம்ம அவரை பொய்யராக்குகிறோம். வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. அவர்தான் நீதிபரர், அவர்தான் சத்தியபரர். அந்த சத்தியபரர் சொல்றாரு, வனாந்திரத்துல கூட ஒரு டெசர்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அந்த இடத்துல கூட தண்ணீரை உண்டு பண்ணி தர வல்லமையுள்ள தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். ஆகவே எல்லாத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட ரிலீஸ் பண்றோம். ஒரு பெரிய பீஸ். அததான் சொல்லுது, வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்போ இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்றுக்கு கவலைப்படாத இடத்துக்கு நம்ம வர்றோம். அப்படியே அப்பாட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அதை ரிலீஸ் பண்ண அப்பாவினுடைய வல்லமையை நீங்க உணர 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 இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில அனுபவிக்காத சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், இருதயங்களை, சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளுறத நம்ம பார்க்க முடியும். அப்படியே அப்பா கிட்ட எல்லாம் 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 வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன், வனாந்திரத்துல தண்ணீரை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு நீங்க ஒருவேளை இதுல சிலர் சொல்ல வனாந்திரம் போல இருக்குது, இல்ல, அந்த இடத்துலதான் உங்களுக்கு நீரூற்று உண்டாகிறது. கண்மலையில இருந்து தண்ணீர் புறப்படுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட கற்களை போல, கல்லை போல இருந்த இருதயம் உள்ள ஜனங்களுடைய இருதயத்துல இருந்து அங்க நீரூற்றும் புறப்படுகிறது, தண்ணீர் புறப்படுகிறது. அந்த இடத்துல இருந்து கூட, அந்த கல்லான இருதயத்தை பெற்ற மனிதர்கள் இடத்துல இருந்து கூட தண்ணீர் புறப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். வனாந்திரத்துல யோசித்து பார்க்கலாம், 30 லட்சம் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து பராமரித்து வந்திருக்கிறார்னா இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு கவலைப்படணும்? எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வயல் கிடையாது, அறுப்பு கிடையாது, விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை. ஆனா 30 லட்சம் ஜனங்களையும் ஒரு நாள் தவறாம அவர் போஷித்து வழி நடத்தி இருக்கிறார்னா இன்றைக்கு நீங்க எதை குறித்து கவலைப்படணும்? என் அப்பா இருக்கிறார், என் அப்பா இருக்கிறார்.
இந்த எண்ணங்களினால உங்க இருதயங்களை நீங்க நிரப்புங்க. அப்பாட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம். இனி எதை குறிச்சும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அக்கினி, அன்பின் அக்கினி உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்குது. அப்பாவினுடைய அன்பின் அக்கினி அது பயத்தை புறம்பே தள்ளுது. எல்லா பயங்களையும் அது புறம்பே தள்ளுகிறத நம்ம பார்க்கலாம். பெரிய விடுதலையை இன்னைக்கு உங்க ஆத்துமாவில நீங்க உணர்றீங்க, சரீரத்துல உணர்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறார். அப்படியே ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு நமக்கு உண்டாயிற்று. அப்பா, அப்பா, இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ள 100 மடங்கு அது பலன் தருகிறதற்காய் நன்றி செலுத்துவோம். அப்பா, நாங்க உங்களை மட்டுப்படுத்த மாட்டோம்ப்பா. நீர் பெரியவர் தகப்பனே. நீர் மாத்திரமே பெரியவர் அப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர். எதையும் எப்படியும் எங்கேயும் செய்ய வல்லவர். அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் அன்பின் அக்கினியாய் நீர் ஊற்றப்பட்டிருக்கிறீரப்பா. எல்லா குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவுண்டாகுது. இருதயம் தேவ சமாதானத்தினால நிரப்பப்பட்டிருக்குதுப்பா. இன்னும் நாங்க ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே வளர தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையால் மனதார நான் பிளஸ் பண்றேன்ப்பா. பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை பின்பாக கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட நான் பிளஸ் பண்றேன். இந்த காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமா இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அருபமாகட்டும்பா. நாங்க ஏதோ சும்மா பேசணும், ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணோங்கிறது இல்லப்பா. வாழ்க்கை மாறணும்பா. இருதயம் மறுரூபப்படணும். கிறிஸ்துவாய் அப்பா வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்க எழும்பணும். தேவ புத்திரர்களாய் நாங்க எழும்பணும். எங்களை அதுக்காக நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறீங்கப்பா. எங்க இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கூட ஒவ்வொருவரையும் உடைய கிருபை தாங்கி வழி நடத்தட்டும். அப்பா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குதுப்பா. அந்த புதிய கிருபைகளினால ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் ஆசீர்வதி. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. யாரும் ஏதோ ஷேர் பண்ணா பண்ணலாம். இது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஹார்ட் எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் அப்படிங்கிறத குறிச்சு ஷேர் பண்ணலாம். மெர்லின் சொல்லலாமா? சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. நீங்க சொன்ன போல இங்க 2 மணி தான் எங்களுக்கு. ஆனா அதிகாலை என்னை தேடுறவன் என்னை கண்டடைவான்னு சொன்னது போல நீங்க துவங்கி இந்த 3 நாளும் எனக்கு பெரிய ஒரு சமாதானம் இந்த உள்ளத்துல. அப்படி சொல்ல முடியாத ஒரு சமாதானம், பெரிதான ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆண்டவர் அப்படி ஒரு கிருபை எனக்கு தந்திருக்கனால உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இதை ஏற்படுத்தி குடும்பமா சேர்ந்து நாங்க ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாரு. உண்மையா சொல்லப்போனா அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உள்ளத்துல ஆண்டவர் அப்படி கொடுத்திருக்கிறதாக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு. அக்கா, சொல்லுமா. ஒவ்வொரு நாளும் இந்த 3 days தான். 3 daysக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எந்த ஒரு சிச்சுவேஷன்னாலும் இங்க வந்து உட்கார்ந்து அப்படி ஒரு பிளசண்டா அந்த ஒரு சமாதானமா போக முடியுது. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஐயோ எனக்கு இது காலையில இல்லையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதே மாதிரி இந்த day 1 நான் வந்து இது லாஜிக்கல் திங்கிங்லாம் பண்ணவே முடியாது. நீங்க சொன்ன போது என்னோட ஒரு சில காரியங்களை நான் அவர் கையில ஒப்பு கொடுத்தேன்.
அப்பா இது என்னால முடியாதது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு காரியங்கள் என் வீட்ல வந்து அந்த சேஞ்சஸ வந்து என்னால இம்மீடியட்டா ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ். எனக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்குன்னு, பேசுறதுக்குன்னு ஒரு ஆளு கூட இல்லாத இடத்துல, திடீர்னு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து ம் நான் பார்க்காத ஒரு விஷயம். உலக பிரகாரமா அது நடக்காத ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அது அப்பா தான். இன்னைக்கு எனக்கு அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஐ ஃபீல் கிரை. அது வந்து ஒரு ஜாய்ல தான் அந்த கிரை. ஒவ்வொரு நாளும் ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கா. தேங்க் யூக்கா. தேங்க்யூ. நம்ம தேவன் கிட்ட நம்ம காரியங்களை அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காவே மாற ஆரம்பிக்கும். அதுதான் அந்த சமாதானம், தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை நிரப்பும் போது நம்ம எதை குறிச்சும் நம்ம போராட தேவையில்லை. ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறத பார்க்க முடியும். மர்லின் லைஃப்ல அதுதான் நடந்திருக்கு. உங்க வாழ்க்கையிலயும் நிச்சயமா அதெல்லாம் இனி நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை சிலருக்கும் ஆரம்பிச்சிருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே, இதெல்லாம் இப்ப நான் திங்க் பண்ணவே இல்லையே, ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க முடியும். இந்த காரியங்கள் எல்லாம் அவர் அந்த அந்த மைண்டை ஃப்ரீ ஆக்கி அந்த மெடிடேஷன் ப்ரேயருக்குள்ள இன்னும் நம்ம போக 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 அந்த ஆழங்களுக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு தேவனை தவிர வேற யாருமே தெரிய மாட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் தானா மாற ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நிச்சயம் இன்னும் நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அற்புதமா இந்த பாதையில நடத்துவார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் நிச்சயம் அப்படி நம்ம கூட இருக்கிறார், ரியலா இருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்வார். வேற யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? ஓகே, நம்ம முடிச்சிடலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு எப்படிங்கிறத நான் மெசேஜ் போட்டுடுறோம் குரூப்ல. மார்னிங் மேக்சிமம் வச்சிடலாம் தான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன்.